வாழ்க்கை ஒரு அனுபவம் எனக்கு. இப்படி சேலஞ்சுகளை தாண்டி வாரன் அந்த குழுவில் என்ன தலைவியா போட்டிருந்தேன். இப்போ நான் வந்து நிறைய விஷயம் பிள்ளைகளோட ஷேர் பண்ணுவேன். சட்டத்துறைகள் சில தீர்மானங்கள் எடுக்கிற இடத்துல வந்து பெண்கள் இருக்கணும். நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் செய்ய என் ஹாப்பினஸ் ஆகிடும். நான் மாறி இருக்கிறேன். என் வீட்டில் அந்த மாறுதலை பிள்ளைகள் பார்க்குறாங்க. நான் கிளிநொச்சி மாவட்டத்தில் வந்து திருநகரன் கிராமத்தில் வசித்து வாரன். கணவனும் 2 குழந்தையும் அப்போ இருந்தது இந்த கிராமத்துக்கு வரைக்க. 3 பிள்ளைகள் திருப்பி பிறந்தவர்கள் நான் இந்த வீட்டில். என் கணவர் வந்து மேசன் வேலை தான் செய்தவர். என் கணவன் வந்து என்னை வெளியில் போக விட மாட்டேன். நான் போகிறது பிள்ளைகளை தூக்கி கொண்டு கிளினிக் மட்டும்தான். என்னோட கதைச்சு ஒரு பொறினுக்கு போகிறதுக்கு ஐடியா 2013 8ஆம் மாதம் அப்படி 30ஆம் தேதி அவருக்கு ஃப்ளைட். கிணத்துக்குள்ள ஒரு நபர் விழுந்து அவரை மூச்சு திணறல அவர் மயங்கி சேராம உள்ளுக்குன்னு சொல்லி அந்த கிணத்துக்குள்ள இறங்கு வேறாண்டு நான் நினைக்கவே இல்லை. அப்படின்னு பார்த்தா என் கணவன் போயிட்டேர் உள்ளுக்கு. அவனை மேலே நாங்கள் எடுத்தன ஏற்றி முடிய நான் பார்த்தேன். கிணத்துக்கு குனிஞ்சு பார்க்க என் கணவர் 2வது படியில் ஏறி அப்படி திரும்பி கிணத்துக்கு விழுந்துட்டேன். எனக்கு 33 வயசு. நான் வெளியில் போக சமூகம் என்னை எப்படி பார்க்க போகுது என்ற ஒரு எண்ணங்கள் எல்லாம் எனக்கு அந்த அவற்றை பொடி இருக்கைக்கே தோணுது. என் சகோதரங்கள் தான் என்னை வந்து அந்த இடத்துல என்னை தேற்றி என்னை வழி நடத்தினவே. சுய உதவி குழுக்கள் உண்டு இருந்தது. அந்த குழுவுக்கு நான் தெரியாமல் போகிறேன். என் மனுஷனுக்கு தெரியாமல் போகிறேன். அப்போ அந்த எந்த திறமைகளை பார்த்து அந்த குழுவில் என்ன தலைவியாக போட்டிருந்தவே. மக்கள் மத்தியில் நான் ஒரு பாவப்பட்ட ஒரு பிள்ளை மாதிரி. இப்போ நான் திடீர்னு வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணி வெளியில் போக நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம்ண்டா அப்படி போகணும். அப்போ வெளியில் போகலாம் நிறைய விமர்சனம் எனக்கு. கடவுளே நாங்கள் செத்துருவோணும் போல், என்னடா கணவன் இல்லைன்னா நாங்கள் வாழக்கூடாது, நாங்கள் செத்துருவோணும் அப்படி என்று சொல்லியெல்லாம் நான் அள்ளுவேன். நடுகளுமே பெட்ஷீட்டுகள் அப்படி ஒன்று படுக்கையிலேயே சுத்த மாட்டாங்க. எல்லாமே செய்து சமைச்சு அவங்களுக்கு. அதுக்கு பிறகு நான் வேலைக்கு போவேன். கல்வியை கற்க வந்து அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக போகணுமென்றதுக்காக வந்து எல்லா துன்பங்களையும் நானே தாங்கி அவங்கள நல்ல வடிவாக வலிக்கிறது வெளியில் கொண்டு வந்து ப்ரே பண்ணி அவங்கள கிஷ் பண்ணி தான் நான் அனுப்புகிறேன். நான் வாழ்க்கை ஒரு அனுபவம் எனக்கு. நான் 4 சுகத்துக்களை இருந்தேன். நான் வெளியில் வந்து இப்படி சேலஞ்சுகளை தாண்டி வாரன். இப்போ நான் வந்து நிறைய விஷயம் பிள்ளைகளோட ஷேர் பண்ணுவேன். அம்மா பாவம், அம்மா 2 வேலையை செய்கிறேன். அப்போ நீங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஏண்டா. அப்போ பிள்ளைகள் எல்லாருமே அதுக்கு பிறகு ஹெல்ப் பண்ணுவீங்க. அமரா ஃபோரம் உருவாக்கப்பட்ட பிறகு நாங்கள் அதுக்குள்ள வந்து நிறைய பெண்களை அதுக்குள்ள கொண்டு வந்தோம். செத்தவில்ல தாலியாக இருக்கிறது அதுகள் எல்லாம் நாங்கள் எதிர்த்தோம். இளவயதிலேயே கணவனை இழக்கிற பெண்கள் வந்து மறுதிருமணம் செய்யணும். அது வந்து நாங்கள் ஒரு புக்காகவே வெளியிட்டோம். விதவைகள் பட்டயம் ஒரு புக்காகவே நாங்கள் வெளியிட்டோம். சட்டத்துறைகள் சில தீர்மானங்கள் எடுக்கிற இடத்துல வந்து பெண்கள் இருக்கணும், நானும் அரசியலுக்கு வரணும் என்ற ஒரு திட்டம் என்னட்ட இருந்தது. ஆனால் நான் நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் செய்ய என் ஹாப்பினஸ் ஆகிடும். ஃபர்ஸ்ட் டைம் 2018 டிசம்பர் வந்து இந்தியா போயிருக்கிறேன். 19 நான் கம்போடியா போயிருக்கிறேன். பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா அதில் இடைவெளி இருக்குது. அரசியலில் பெண்கள் நிறைய இடைவெளி இருக்குது. மற்றது சொத்துக்களை கையாளுறதுல வந்து பெண்களுக்கு நிறைய இடைவெளி இருக்குது. நான் மாறி இருக்கிறேன். என் வீட்டில் அந்த மாறுதலை பிள்ளைகள் பார்க்குறாங்க. 5 பிள்ளைகள். அந்த 5 பிள்ளைகள் மாறுவாங்க. அந்த 5 பிள்ளைகளும் திருப்பி போய்க்க வெளியில் போய்க்க இன்னும் எத்தனையோ பேர் மாறுவாங்க. இந்த இலக்கு வந்து நாங்கள் பெண்கள் வந்து வின் பண்ணி நாங்கள் பிரதேச சபைகளுக்கு போயோ இல்லை நகர சபைகளுக்கு போயோ நாங்கள் தீர்மானம் எடுக்கிற இடத்துல பெண்கள் இருக்கணும். இந்த முதலாவது நான் இந்த எலெக்ஷனுக்கு போனேன். இந்த அனுபவம் தான் என்னை இந்த தூரத்துக்கு கொண்டு வந்தது. எங்களோட உரிமையை கேட்கறது இல்லை, அது எங்களுடையது. நீங்கள் எங்களுடைய சுதந்திரமாக நாங்கள் அனுபவிக்கிறதுக்கு தாங்கன்னு சொல்லியிருக்கிறோமே ஒழிய நீங்கள் வச்சிருக்கிறீங்களா உங்களோட கையில் நீங்கள் தரணுமெண்டு இல்லை. அப்போ அந்த உரிமை எங்களுடையது. அதை நாங்கள் சுதந்திரமாக அனுபவிக்கிறதுக்கு எங்களை விடுங்கோ.